ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. லாங் கேப்க்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சத்தான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் வச்சு ஒரு புட்டு பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்ட ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணலாம், இப்போது நம்ம வடித்து ஒரு கப் ஜூஸ் ஆகிற மாதிரி அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடியில் சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் ஜூஸ் எடுத்துருக்கோம். இதில் நம்ம இப்போ ஒரு கப்பில் இது மாப்பிள்ளை சம்பா ரைஸில் அரைச்ச புட்டு மாவு. இது நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம். அதில் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஸ்வீட்டில் தான் பண்ண போகிறோம், அதனால் 1/4 டீஸ்பூன் உப்பு போதும். இதுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை இதில் சேர்த்து விட்டுறலாம். இப்போ ஒரு கப் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் புட்டு மாவுக்கு ஒரு கப் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வேளை தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அப்புறம் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கையில் சேர்த்துட்டு ஒரு பிடி பிடிக்கும்போது இந்த மாதிரி உடையாமல் வர்ற பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் தண்ணி தேவைனாலும் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஊறி ரெடியாக இருக்குது இப்போ மாவு. இப்போ நம்ம இதை ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கப் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புட்டுக்குழல் எடுத்துகிட்டு ஒரு லேயர் தேங்காயும் ஒரு லேயர் பீட்ரூட் சேர்ந்த புட்டு மாவையும் சேர்த்து ஒரு லேயராக சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரே மாதிரி புட்டு செய்கிறத விட பீட்ரூட் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கும்போது கலரும் அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கு பீட்ரூட் தான் சேர்க்கணுன்றது கிடையாது, வேறு ஏதாவது காயில் ஜூஸ் எடுத்தும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லேயராக ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் புட்டுக்குழலை மேலே வச்சிடலாம். 3 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும். எடுத்ததுக்கப்புறம் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதில் பீட்ரூட் ஏற்கனவே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட இன்றைக்கி கடலை வேக வச்சுருக்கேன். பழைய சாதம் கொஞ்சம் இருந்ததுனால அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு மோர் சேர்த்து அதுவும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.